ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது முத்திரை தேர்வு பத்திரப்பதிவுக்கான கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதால் சொத்து விற்பனை பத்திரத்தில் குறிப்பிடப்படும் மதிப்புக்கு ஏற்ப முத்திரைத்தாள்களை வாங்கி அதில் பத்திரங்கள் எழுதப்படும் நடைமுறை உள்ளது. இதற்காக முத்திரைத்தாள் விற்பனையாளர்களுக்கு பதிவுத்துறை உரிமம் வழங்கியுள்ளது. இதற்கு மாறாக டிஜிட்டல் முறையில் இ-ஸ்டாம்பிங் சேவை தொடங்கப்பட்டது. முத்திரை தீர்வை பதிவு கட்டண தொகைக்கு முத்திரைத்தாள் வாங்காமல் அதற்கான தொகையை குறிப்பிட்ட கணக்கில் செலுத்தி இ-ஸ்டாம்பிங் சர்டிஃபிகேட் பெறலாம். இதை பத்திரத்துடன் இணைத்து பதிவுக்கு தாக்கல் செய்தால் போதும். தமிழகத்தில் இ-ஸ்டாம்பிங் முறையை பதிவுத்துறை ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. துவக்கத்தில் சில சார் பதிவாளர் அலுவலகங்களில் இதற்கான வசதியும் பிரிவும் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் இந்த தனி பிரிவுகள் செயல்படுவதில்லை. இது குறித்து பத்திரத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், தமிழகத்தில் சொத்து மதிப்புகள் உயர்ந்து வருகின்றன. அதற்கேற்ப முத்திரை தீர்வை பதிவு கட்டணமாக செலுத்தும் தொகையின் மதிப்பும் அதிகரித்துள்ளது. இதனால் அதிக தொகைக்கு முத்திரைத்தாள் வாங்குவதில் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. எனவே முத்திரை தீர்வை பதிவு கட்டண தொகையில் ஒரு பகுதிக்கு மட்டும் முத்திரைத்தாள் வாங்கி பெரும்பகுதி தொகையை இ-ஸ்டாம்பிங் முறையில் செலுத்த மக்கள் விரும்புகின்றனர். இதற்கான தொகையை மக்கள் தங்கள் வங்கி கணக்கிலிருந்து ஆன்லைன் முறையில் இ-ஸ்டாம்ப் வழங்கும் நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது ஆவண எழுத்தர் அலுவலகங்களில் இருப்பவர்கள் இதை கமிஷன் அடிப்படையில் செய்து கொடுக்கின்றனர். புதுச்சேரி மற்றும் பிற மாநிலங்களில் பதிவு அலுவலகத்திலேயே இ-ஸ்டாம்ப் வழங்கும் சேவை செயல்பாட்டில் உள்ளது. இதற்கான தனி பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் ரூபாய் 5 முதல் பல்வேறு தொகைக்கு இ-ஸ்டாம்பிங் வாங்க முடிகிறது. எனவே தமிழகத்தில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் இ-ஸ்டாம்ப் வழங்க தனி பிரிவுகளை ஏற்படுத்துவது குறித்து ஆலோசித்து வருகிறோம். விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நாட்டில் தற்போதைய நிலவரப்படி ஸ்டாக் ஹோல்டிங் நிறுவனம் வாயிலாக இ-ஸ்டாம்ப் வழங்கப்படுகிறது. இதன் இணையதளத்தில் பதிவு பெற்ற முகவர்கள் வாயிலாக ஆன்லைன் முறையில் பணம் செலுத்தி தேவையான மதிப்புக்கு இ-ஸ்டாம்ப் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் முறையில் இ-ஸ்டாம்ப் வழங்கும் முறையை பார்த்தா பத்திரப்பதிவு நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.